மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்களை பார்த்தா ஒரு பெரிய புயல்ல மாட்டின மாதிரி இருக்கா? கவலையே வேணாம். இன்னைக்கு ஒரு பைலட் எப்படி புயலை அசால்ட்டா சமாளிப்பாரோ அதே மாதிரி நாமளும் இந்த மார்க்கெட் குழப்பங்களை எப்படி ஈஸியா வழி நடத்தலாம்னு பார்க்க போறோம். இந்த மாதிரி ஃபைனான்ஷியல் மார்க்கெட் சார்ட்டை பார்க்கும்போது என்ன புரியுது? எல்லாம் ஒரே கோடு நம்பர்னு ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா இருக்குல்ல. எது ஏறும் எது இறங்கும்னு கெஸ் பண்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிரும். இது நமக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை தான். ஆனா நாம இப்ப பார்க்க போற இந்த சிஸ்டத்தோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். நாம ஃபியூச்சரை கணிக்க போறதில்ல. அதுக்கு பதிலா இப்போ இந்த நிமிஷம் மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டு ஒரு எக்ஸ்பர்ட் கேப்டன் மாதிரி அதுக்கு ஏத்த மாதிரி எப்படி நம்ம பயணத்தை கொண்டு போலான்னு தான் கத்துக்க போறோம். சரி, நம்மளோட ஃப்ளைட் பிளான் இதுதான். முதல்ல பைலட் கைடுனா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் அந்த 4 லேயர் சிஸ்டம், அதாவது நம்ம காக்பிட்டுக்குள்ள போய் அதுல இருக்கிற கருவிகளை பத்தி தெரிஞ்சுக்குவோம். 2 ரியல் வேர்ல்டு உதாரணங்களை வச்சு இதை அலசிட்டு கடைசியா கெஸ் பண்றதை விட வழி நடத்துறது ஏன் பெஸ்ட்னு சொல்லி முடிப்போம். ரெடியா? வாங்க செக்ஷனுக்குள்ள போலாம். இதுல மார்க்கெட்டை ஏதோ கணிச்சிவே முடியாத ஒரு புதிரா பார்க்கறத விட்டுட்டு ஒரு பைலட் எப்படி தன்னோட கருவிகளை வச்சு பிளான் பண்ணி ஃப்ளைட்டை ஓட்டிட்டு போறாரோ அதே மாதிரி நாமளும் மார்க்கெட்டை எப்படி அணுகலான்னு பார்க்கலாம். இந்த கோட்டை கொஞ்சம் பாருங்க. இதுதான் இந்த முழு சிஸ்டத்தோட மையப்புள்ளியே. யோசிச்சு பாருங்க, ஒரு பைலட்டோட காக்பிட்ல வெதர் ரேடாரும் நேவிகேஷன் சிஸ்டமும் ஒன்னா இருந்தா எப்படி இருக்கும்? கெஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாம பிளேன் எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு அதுவே கரெக்டா சொல்லிடும். இந்த மாதிரி ஒரு தெளிவு தான் நமக்கும் தேவை. இப்போ அந்த பைலட்டோட காக்பிட்குள்ள நாமளும் நுழைவோம். அங்க என்ன இருக்கு? இது சும்மா ஏதோ கொஞ்சம் கருவிகளை மட்டும் கொண்ட ஒரு செட்டப் இல்ல. இது ஒரு பக்காவான 4 அடுக்குகள் கொண்ட ஒரு கட்டமைப்பு. மார்க்கெட்டோட சிக்கலான டேட்டாவெல்லாம் வாண்டி அதை நாம ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கிற மாதிரி மாத்தி கொடுக்குது. பாருங்க, இந்த சிஸ்டம்ல மொத்தம் 4 முக்கியமான லேயர்ஸ் இருக்கு. 1 தொடக்க கட்டமைப்பு, இது நம்மளோட ஃப்ளைட் பிளான். 2வது சார்பு வகைப்பாடு, இது நம்ம காக்பிட்டோட இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல். 3வது பின்வாங்கல் சரிபார்ப்பு, இது திடீர்னு வர்ற கொந்தளிப்பை கண்டுபிடிக்கிற சென்சார்ஸ். கடைசியா கிளவுட் சூழல், இதுதான் நம்மளோட வெதர் ரேடார். வாங்க இது ஒன்னொன்னு என்ன பண்ணுதுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம காக்பிட்ல இருக்கிற ஒவ்வொரு கருவியையும் கொஞ்சம் க்ளோஸா பார்க்கலாம். அது எப்படி வேலை செய்யுது, நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு ஆழமா புரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல் லேயர் தொடக்க கட்டமைப்பு, அதாவது ட்ரேடிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டுக்கு ஒரு மேப் போட்டு தந்துடும். சப்போர்ட் எங்க ரெசிஸ்டன்ஸ் எங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணிரும். சொல்லப்போனா மார்க்கெட் ஏறி போறதுக்கு ஒரு ஏணி மாதிரி ஒவ்வொரு படியா இது செட் பண்ணி கொடுக்குது. 2வது லேயர் சார்பு மதிப்பெண் பலகை. இது ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு நம்பர்ல மார்க்கெட்டோட மொத்த மூடையும் சொல்லிரும். உதாரணத்துக்கு +16 மாதிரி ஒரு பெரிய பாசிட்டிவ் நம்பரை பாத்தீங்களா, மார்க்கெட் செம ஸ்ட்ராங்கா புல்லிஷா ஸ்டேபிளா இருக்குன்னு அர்த்தம். எல்லாம் கிரீன் சிக்னல் காட்டுற மாதிரி. அதே இதுக்கு ஆப்போசிட்டா -9 மாதிரி ஒரு நெகட்டிவ் நம்பரை பாத்தீங்கன்னா அப்போ மார்க்கெட்ல வீக்னஸ் இருக்கு, அது ஒரு கரடிப்புடியில இருக்குன்னு அர்த்தம். இது ஒரு வார்னிங் பெல் மாதிரி, நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றதுக்கான ஒரு அடையாளம். 3வது லேயர் பின்வாங்கல் சரிபார்ப்பு. பாருங்க, மார்க்கெட்ல அப்பப்போ சின்ன சின்ன சரிவுகள் வரும். அது ஒரு நார்மல் புல்பேக்கா இல்ல ஒரு பெரிய வீழ்ச்சிக்கான அறிகுறியா, அதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த கருவியோட வேலை. ஒரு பிளைட் லேசா ஆடும்போது இது சாதாரண கொந்தளிப்பா இல்ல என்ஜின்ல பிரச்சனையான்னு பைலட்டுக்கு சொல்ற மாதிரி இது. கடைசியா நம்ம வெதர் ரேடார். இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கருவி. ரொம்ப சிம்பிள். பச்சை கலர்ல கிளவுட்ஸ் தெரிஞ்சா வானம் தெளிவா இருக்கு, நம்ம பயணம் சேஃப்னு அர்த்தம். ஆனா சிவப்பு கலர்ல கிளவுட்ஸ் தெரிஞ்சா புயல் வரப்போகுது, உஷாரா இருங்கன்னு உடனே வார்ன் பண்ணிடும். ஒரே ஒரு பார்வையில மார்க்கெட்டோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, தியரி எல்லாம் போதும். இந்த சிஸ்டம் நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? டிசம்பர் 26, 2025ன்னு ஒரு நாளை எடுத்துக்குவோம். அன்னைக்கு 2 ஸ்டாக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு பார்த்தா இந்த சிஸ்டத்தோட பவர் என்னன்னு நமக்கே புரியும். ஒரே நாள்ல ஒரே மார்க்கெட் சூழல்ல 2 ஸ்டாக்ஸ் டேக் ஆஃப் ஆகுது. ஒன்னு மட்டும் ராக்கெட் மாதிரி மேல போகுது, இன்னொன்னு ஸ்டார்ட் பண்ண உடனேயே தடுமாறி கீழே வருது. ஏன் இப்படியாச்சு? அதுக்கான தெளிவான பதில இந்த சிஸ்டம் நமக்கு காட்டுச்சு. இப்ப நீங்க பாக்குற இந்த இமேஜ் ரொம்ப முக்கியம். லெஃப்ட்ல பாருங்க, ஜப்பான் ஸ்டாக். சுத்தி பச்சை கலர் கிளவுட்ஸ், அதாவது தெளிவான வானம். இது ஒரு ஸ்டேபிளான ஹெல்தியான ஏற்றத்தை காட்டுது. இப்போ ரைட்ல பாருங்க, சவுத் கொரியா ஸ்டாக். சுத்தி ஒரே ரெட் கிளவுட்ஸ், அதாவது புயல் எச்சரிக்கை. இது ஆரம்பத்திலிருந்தே ஸ்ட்ரக்சரலா வீக்கா இருந்திருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுது. இந்த டேபிள் அந்த 2 ட்ரேடையும் பக்கத்துல வச்சு காட்டுது. ஜப்பான் ஸ்டாக் பாத்தீங்கன்னா வலுவான காலை, ஸ்கோர் +16, கிளவுட் கலர் பச்சை, எல்லாம் பாசிட்டிவ். ஆனா சவுத் கொரியா ஸ்டாக்கு அது கரடிப்போக்கு, ஸ்கோர் -9, கிளவுட் கலர் சிவப்பு, எல்லா சிக்னலும் நெகட்டிவ். ரிசல்ட் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கு.
இந்த வித்தியாசத்தை புரிஞ்சிக்க இந்த மலையேறுற உதாரணம் ரொம்ப சரியா இருக்கும். ஜப்பான் ஸ்டாக்குங்கிறது ஒருத்தர் நல்ல கெட்டியான பாறை மேல நின்னு நம்பிக்கையோட அடுத்தடி எடுத்து வைக்கிற மாதிரி. ஆனா சவுத் கொரியா ஸ்டாக்குங்கிறது கால் வச்ச உடனே சரீர மண்ணுல நிக்கிற மாதிரி, பின்வாங்க வேண்டிய கட்டாயம். இதுதான் மார்க்கெட்ல ஏற்புக்கும் நிராகரிப்புக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நாம இதுவரைக்கும் பார்த்ததோட மொத்த சாராம்சமும் நாம கண்டிப்பா மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமும் இதுதான். திரும்பவும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த சிஸ்டத்தோட வேலை ஃபியூச்சரை சொல்ற ஒரு மேஜிக் பால் மாதிரி கிடையாது. அதோட உண்மையான பவரே வேற. அது என்ன பண்ணுதுன்னா, ரியல் டைம்ல நடக்கிற குழப்பங்களை எல்லாம் எடுத்து அதை ஒரு தெளிவான ஆதாரங்களோட இருக்க ஒரு மேப்பா மாத்தி கொடுக்குது. அவ்வளவுதான். அதனால நான் உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். எது சரி எது தப்புன்னே தெரியாத இந்த காம்ப்ளெக்ஸான உலகத்துல ஃபியூச்சரை காட்டுறேன்னு சொல்ற ஒரு கிறிஸ்டல் பாலை நம்புறது நல்லதா, இல்ல இப்ப இருக்கிற சூழ்நிலையில சரியான வழியில போக உதவுற ஒரு தெளிவான மேப் கையில இருக்கிறது நல்லதா? நீங்களே யோசிச்சு பாருங்க. வாங்க டே ட்ரேடிங் மார்க்கெட் அனலைஸ் பண்ற ஒரு சிஸ்டம் பத்தி நாம சுருக்கமா பார்க்கலாம். இது ஒரு 4 லேயர் சிஸ்டம். சிம்பிளா சொல்லணும்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு வெதர் ரேடார் மாதிரி. அதாவது நீங்க எதையும் ஊக்கிக்காம மார்க்கெட் உண்மையில எப்படி இருக்குன்னு இது காட்டிடும். முதல்ல இந்த சிஸ்டமோட 4 லேயர்ஸ். ஓப்பனிங் ஸ்ட்ரக்சர் ஒரு ஏணி மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் அமைக்குது. அடுத்து பயஸ் கிளாசிஃபிகேஷன். இது மார்க்கெட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி. ஜப்பானோட ஸ்டாக் 7203க்கு +16 ஸ்கோர் கிடைச்ச மாதிரி ட்ரெண்டுக்கு ஒரு ஸ்கோர் கொடுக்கும். அப்புறம் ரிட்ரேஸ்மெண்ட் வேலிடேஷன். இது சின்ன சின்ன இறக்கங்கள் ஓகேவா இல்ல ட்ரெண்ட் ஃபெயிலியரானு சொல்லும். கடைசியா கிளவுட் கான்டெக்ஸ்ட். இதுதான் ஓவரால் பிரஷரை காட்டும். ரெண்டாவதா அந்த ரெட் மற்றும் கிரீன் கிளவுட்ஸ். சரி, இந்த கிளவுட்ஸ் இப்போ என்ன சொல்ல வருது? கிரீன் கிளவுட்ஸ் மார்க்கெட் ஒரு ட்ரெண்டை ஏத்துக்குச்சுன்னு அர்த்தம். ஜப்பான் ஸ்டாக் 7203ல இதை நம்ம பார்த்தோம். அதுவே ரெட் கிளவுட்ஸ்னா மார்க்கெட் வீக்கா இருக்குன்னு அர்த்தம். சவுத் கொரியன் ஸ்டாக் 494120க்கு இதுதான் ஆச்சு. அதோட ஸ்கோர் -9. கடைசியா இது நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். டிசம்பர் 26, 2025 அன்னைக்கு ஜப்பான் ஸ்டாக் 7203 ஆரம்பத்துல இருந்த ஏற்றத்தை அப்படியே ஏத்துக்கிட்டு கிரீன் கிளவுட்ஸோட நல்ல புல்லிஷா போச்சு. ஆனா சவுத் கொரியன் ஸ்டாக் 494120 அந்த ஏற்றத்தை ரிஜெக்ட் பண்ணி ரெட் கிளவுட்ஸோட வீக்னஸை காட்டுச்சு. பாத்தீங்களா, ஒரே நாள்ல 2 வேற ஸ்டோரி. இந்த சிஸ்டம் அதை தெளிவா விளக்கிச்சு. சுருக்கமா சொல்ல போனா இந்த சிஸ்டம் சிக்கலான விலை நகர்வுகளை ரொம்ப தெளிவான புரிஞ்சுக்கக்கூடிய மார்க்கெட் சிக்னல்ஸா மாத்துது. யூகத்துக்கு இங்க இடமே